ஓம் நமோ நாராயணா நமோ நாராயணாய நமக. காரணத்தின் பூரணத்தில் கருத்திலே கொண்டு வாரணம் முடியும் நாரணன் புகழ்வாரும் நாரதன் என்னும் பெயரை பெற்ற நான் இன்று அதிகாலையில் எழுந்து கர்ம அனுஷ்டானங்கள் வைத்து கதிரவனை தரிசித்து கையிலேயே சென்றடைந்தேன். அங்கே நாலு எழுத்து கூடும் இடமே நரம்பருக்கும் காலம் தலையும் சென்றார் கடைசாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்து மதம் மூன்றாம் எழுத்து விட்டார் பரவனுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய நாலு எழுத்து கூடுகிறது புகையிலை இந்த வார்த்தையிலே பூ என்கிற எழுத்தையும் ஈ என்ற மூன்றாவது எழுத்தையும் எடுத்துவிட்டால் அடுத்து இருக்கக்கூடியதுதான் அந்த கைலை. அப்பேற்பட்ட கைலை மலையில் விட்டிருக்கக்கூடிய அத்தியிலே கரம் அத்தியிலே நடு மத்தியிலே இந்த உத்தியிலே நெத்தியிலே சதாசிவன் விட்டிருப்பானது நேர்மையாய் பாரடி வாழைப்பெண்ணு என்று போற்றக்கூடிய மும்மூர்த்தி முதல் மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் சிவபெருமான். அவரை தரிசித்தேன். அவர் இடர்பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரணத்தி ஏகபத்தி அண்டத்தி அம்பரத்தி ஆதி அனன் காரண சக்தி கமலபுத்தி கமலமலர் கருணை மலர் காட்சி தந்து மாரணத்தில் சீரணத்தில் கும்பரத்தில் செம்பரத்தில் அம்பரத்தில் சிவகாமத்தில் பூரணத்தில் முற்கோலமான திருவத்தாயை பூரண மகேஸ்வரியை புகழ்வே நானே என்று சொல்லக்கூடிய இச்சாசக்தி இரியாசக்தி யோகசக்தி ஞானசக்தி அந்த பராசக்தி இல்லை என்றால் நமக்கு ஏது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்சியை கண்டு அவளுக்கு செய்துவிட்டேன் கொண்டு அடுத்து வைகுந்தம் என்று அங்கே காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் மடியலக்க மாயலகன் மாயா அவதாரம் என்று ஓற்றக்கூடிய திருவுக்கும் திருபாகிய செல்வா தெய்வத்திற்கு அரசே செய்ய கண்ணா உருவச் செந்துடர் ஆளி வண்ணானை உலகண்ட வரமா திருமார்பா சென்றாலும் கழகம் நல்லதொரு கழகம் இனிமையான கழகம் நற்கழகம் துர்க்கழகம் பொற்கழகம் என்று சொல்லக்கூடிய மூன்று கழகங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே கழகம் என்று இருக்க வேண்டும் உலகம் என்று உய்ய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்திற்கு அரசே செய்ய கண்ணா உருவச் செந்துடர் ஆளி வண்ணானை உலகுண்ட வருமாய் திருமார்பா ஒருவரை காற்றி வைய வகை என்னால் உடனின்று ஐவரல் எண்ணல் புகுந்து ஒழியாது அபித்தின்றன் என்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசையில் என்ற அம்மானை என் அருளாசிகள் தன்னை வழங்கும் வெற்றி திரு வேங்கடபா வெண்பாவின் பாதையில் இட்சையிலும் சன்மம் விஜயபா வச்சா கூர்மா கோலா ராம 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 ராமா கோபாலா மாபாபா என்னும் பத்தவதர கதாபாத்திரத்தை பார்த்தேன். அவரின் வடர்ம அறிவிலை குடிகொண்டிருக்கக்கூடிய இடதுபாட்டி மகாலட்சுமியின் கடாட்சங்களை பெற்று சுவர்க்கமத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய இப்ப அண்டத்தை படைக்கக்கூடிய அதிபதி பிண்டக்கடவுள் என்று போற்றக்கூடிய தந்தை பிரம்மதமனை பார்த்தேன். அலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அந்த குலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்த வாசி முடிக்கிறான். பகிரண்டங்களிலே பிண்டம் பிடிக்கிறான். இந்த கண்டம் திகழ அப்பேற்பட்ட பிரம்மனின் ஆபலை குடிகொண்டிருக்கக்கூடிய எனதுதாய் கலைவாணி நீயுலகில் இருப்பதும் கல்வியினர் கவிவல்லோரின் நிலையாக பிறப்பதும் அபர்ணாவில் குடிகொண்டிருப்பதும் விசவை என்றோ சிலைபடனாய் புயம் கடுநின்று சிவனுற்றான் தலையாவி கொடுத்திடும் செங்குந்தரும் உயர் நிலையாக பெற்றிடு நீங்கள் எல்லோரும் தயை செய்வீர்களே. புலவர்களும் புறவலர்களும் பாபலரும் நாபலரும் அணிந்து போட்டும் அன்னையின் கலைவாணியின் துதிபாடி அமரேந்திராதி தேவர்களை சந்திக்கும் மனம் இதுவரை என் சேவைக்கு தேவையான கனகத்திற்கு இடம் கிடைக்காத காரணம் என்னவாக இருக்கலாம்? நாராயணா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூரியா கலக பிரியா நாரதா என்பார்கள் உலகத்தவர்கள் இந்த இனிய நேரத்தில் எங்கு சென்றாலும் கலகம் என்ன கலகம் எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால் கலகம் வேண்டும். என்ன வீட்டிலையும் கலகம் நாட்டிலையும் கலகம் கூட்டிலையும் கலகம் தெருவிலையும் கலகம் சங்கத்திலையும் கலகம் கலகம் இல்லைன்னா மனிதன் உய்ய முடியுமா என்ற காரணத்தினால்தான் அப்பேற்பட்ட நற்கலகம் துர்க்கலகம் பொற்கலகம் என்று சொல்லக்கூடிய கலகங்களை செய்து அதை கலகமாகவே மாற்றுவது பொதுநல தொண்டாக இருந்தாலும் ஆறாற்றம் ஈடேற்றம் கண்டு அதற்கான வழியை நீ கொண்டு சீற்றம் இல்லாமலே தொண்டு ஆதிசிவனுக்கு சேர்ந்த நித்தமிட்டம் என்று நிச்சயம் இன்று அவசியம் நம்ம இணக்க நேரி மேடையிலே கலகம் உண்டு என வந்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மாபெரும் கிரவஞ்சமலையா இமயமலையா அப்படி என்ற இன்னைக்கு ஒரு சரியான வாய்ப்பு. ரொம்ப நாளைக்கு பின்னால நம்ம இணக்க நேரி மேடையிலே கலை செல்வியா அல்லது மணிவண்ணனா அப்படி என்ற பார்க்கக்கூடிய ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் நமது இணக்க நேரில எங்கள் ஆசான் ஆசிரியர் முன்னால சிக்கி இருக்கிறதா இது நல்லதொரு வேணும் கழுவுறத நீர நழுவுற நீர் மாதிரி உருவிக்கிட்டு போயிடாம நாம நல்லதொரு முடிவை சேரணும்னா உலகத்திலே மும்மூர்த்தி முதல் மூர்த்தி எம்மூர்த்தி என்ற அவர்தான் விநாயக மூர்த்தி. அல்லல்பம் அல்வினைபம் அன்னை வையத்தில் பறந்த தொல்லைவோம் போகாத துயரம்போம் நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தில் விட்டிருக்கக்கூடிய என்பரமான் அப்பேற்பட்ட விக்னேஸ்வர பெருமான் இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய அதிபதி என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய படைப்பிலே தடைபெற்ற கோளாறு காரணம் என்ன? விநாயகனை பணியாத காரணத்தினால் அவருடைய படைப்பே கோளாறு ஏற்பட்டது இந்த பூலோகத்திலே. அதனால்தான் விநாயகன் குழந்தை வடிவத்தில் ஆணிரை மேல் காட்சி கொடுத்து பிரம்மதேவா என்னை வணங்காத காரணத்தினால் உன்னுடைய வேலையெல்லாம் செம்மையாக முடியவில்லை என்னை நினைத்து உன்னுடைய படைப்பு என்று சொல்லக்கூடிய சிரிசியை செம்மையாக தொடங்கி வா என்று காட்சி கொடுத்து தன்னுடைய உடம்பில் உள்ள சரிகை கிரிகை என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்திகளை பிரம்மனிடம் அளித்து அந்த இரண்டு சக்திகளையும் இந்த உலகத்திலே நாளடைவிலே சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய பெண்களாக பாவித்து தக்க பருவம் வந்தவுடனே
இந்த பூமண்டலத்திலே தேவர்கள் மத்தியிலே விநாயக பெருமானுக்கு ஏற்பட்டதோ அன்றொரு நாள் விநாயகருடைய திருமணம். ஆனால் இன்று நடக்கக்கூடியதோ இளையவன் கந்தப்பெருமான் தமிழ் கடவுளுக்கு முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடியது வள்ளிக்கு திருமணம் செம்மையாக நடக்க வேண்டும் என்றால் அந்த கல்யாண நாதன் என்று போடக்கூடிய அந்த காரணாவை சந்திக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால்தான் இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே ஆண்டவன் படைப்பில் அத்தனைக்கும் அறிவை படைத்திருக்கிறான். காரணம் மரத்துக்கு ஓரறிவு, புழுப்பூச்சி ஈரறிவு, மீன்களுக்கு மூன்றறிவு, பறவைகளுக்கு நான்கறிவு, மிருகங்களுக்கு ஐந்தறிவு, மனிதனுக்கு 6 அறிவு ஏன் கொடுத்தான்? இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது உண்ணலாம், இது உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறான். இப்படி தூங்கும் போது மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அதே நேரத்திலே அருளும் பொருளும் இல்லை என இவர்களுக்கு எந்த உலகமே சொந்தமில்லை என்ற காரணத்தினால் 30 கோடி தேவர்களும் 48,000 உங்கவர்களும் கருணர், கிண்ணரர், கிம்பருடர், வித்யாதரர், யக்ஷர், காந்தர்வர் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட தேவர்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களில் என்ன அவர்கள் உலகத்தில் அங்க வாழ்வதற்கு வேலைகள் கிடையாது. அதே போலதான் இந்த மண்ணிலே மனிதர்கள் எல்லாம் ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து
இந்த மண்கண்டத்திலே பிறந்து வாழ வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல பிறந்தாலும் பண வேண்டும், இறந்தாலும் பண வேண்டும். என்ன பணமாக பெருக்கக்கூடிய இந்த உலகத்துல மாபெரும் என்ன பணமா குணமா காசா லேசா லேசா காசா காசா லேசா அப்படி என்ற காரணத்தினால்தான் ஓரறிவு உள்ள மரமாகப்பட்டது இந்த பூமியிலே பட்டுவிட்டா அப்பேற்பட்ட மரத்தை மனிதன் மதியினத்தினால் கலப்பையாக செதுக்கி பூமியை கிண்டி பல தானியங்களை விதைக்கக்கூடிய காரணத்தினால்தான் பல நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே கிடைக்கின்றது. ஆனால் அதே போல ஒரு மரத்தினால் பல நன்மைகள் இந்த உலகத்தில் கிடைக்கின்றது. மனிதர்கள் இறந்து விட்டோமானால் நாம எதற்கு உதவுகின்றோம்? அப்பேற்பட்ட இந்த மனிதன் நினைக்கின்றான் இந்த பூமியிலே ரொம்ப நாளைக்கு சாசுவதமாக இருக்க போவதாக இந்த பூமியில நினைக்கின்றானே. என்ன பூமியிலே ஒரு பகுதியில் 60 ஏக்கரை நாம கிரைய வாங்கியிருக்கேன், என்ன ஒரு 30 ஏக்கர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் என்ன வாங்கினதை மனிதனுக்கு மனிதன் நம்ம பெருமையாக நம்ம சொல்லுவானா? அதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் மனிதன் ஆசையிலே உலாவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் அப்பேற்பட்ட பூமி தேவி பார்த்து சொல்ல மாட்டேன் என்ன என்ன நீ கிரைய வாங்குவது எல்லாம் பண்ற இந்த பணம் பண்ற பணத்திமிர் பண்ற வேலை தானே இந்த உலகத்துல. அப்படி என்ற காரணத்தினாலதான் யாரையும் விலைக்கு வாங்க முடியாது இந்த உலகத்துல. உன் பாட்டனை வாங்கியிருக்கேன், முப்பாட்டனை வாங்கியிருக்கேன், வாங்கி நான் உள்ள போட்டிருக்கேன். உன்னையும் வாங்கி போடுவதற்கு எப்பவோ இன்னும் எந்நேரமோ உன்னையும் நான் தாண்டா உள்ள வாங்கி போட போறேன், என்ன யாரா கிரைய வாங்குவது? அப்படி என்று பூமி தேவி மனிதர்களை பார்த்து சிரித்து கொண்டே இருக்குமா. அதனாலதான் மனிதர்களுடைய எண்ணங்களிலே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி என்னை ஏழை நெஞ்ச முன்னாகி போக்கிவிடும் ஏழை. இந்த பராபரத்திலே தாயினுடைய கருவறையில் இருந்து பிறக்கும் பொழுது ஒரு துன்பம், அந்த துன்பத்துகள் ஒரு இன்பம், இன்பத்தினால்தானே துன்பம் பிறக்கும் பொழுது துன்பம். இடையிலே வாழ்க்கையிலே பல இன்பங்களையும் அடைந்து முடிவிலே இறக்கும் பொழுதும் துன்பம். அதனால உலகத்துல இன்பமா அல்லது துன்பமா இதுதானே மனிதனுடைய நிரந்தர வாழ்க்கை. அப்படின்னா என்ன இன்பத்துல பல வகை இன்பம், சிற்றின்பம், பேரின்பம், மழலை சொல் என்று சொல்லக்கூடியது இன்பம். இப்படி எல்லாம் இருந்தாலும் புது இன்பம் ஒன்று இல்லை என்னால் உலகம் இல்லை எல்லாம் அல்லவா. அதனாலதான் இன்பம் எங்கே ஓங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன உள்ளையா அல்லது வெளியவா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும் அல்லவா. கணிதசமா மறுமருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். கணிதசமாய் மறுமருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையின் துணையிலே கணிதசமா மறுமருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாடு வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்து புன்னகையில் அளவில்லாத இன்பம். இதை எங்கிருந்த போதும் இதை நாடி ஓடி இன்பமெங்கே என்று தேடு. இன்று போர் நாளை என்ன இருப்பதற்கு உண்மை, இதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ற நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, என்றால் வாழ்வினிலே உமக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே மணிமனை கோடிவனம் வாழவின் சம்பம், வாழ்விலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம். மணிமனை கோடிவனம் வாழவின் சம்பம், வாழ்விலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாயமுதம் வழக்கு பிள்ளை செல்வம், மழலை மொழி வாயமுதம் வழக்கு பிள்ளை செல்வம். அவள் மார்மீதில் உதைப்பதிலே தருவதுதான் இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே. ஆமா சிவா, இப்படி எல்லாம் தேடு நாடு பாடாவிட்டால் பரமனுக்கு எதிராய் இந்த உலகத்திலே வீடு என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் அவரவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது மண்ணி என்று சொல்லக்கூடியது ஒரு பெண்ணு என்பது பூமித்தாய் அல்லவா. அதனால்தான்
இந்த பூமி எப்படி சகல சிவ ராசிகளையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்றதோ அதே போல ஒரு பெண்ணாகப்பட்டவள் கருவினை ஒரு குழந்தையை சுமந்து இந்த உலகத்தில் ஈண்டடைக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த குழந்தைக்கு தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை அமுதப்பாலாக்கி கொடுத்து ஆறினாரோ அப்படி அந்த பாலூட்டி சீராட்டி தாளாட்டக்கூடிய அந்த தமிழ் தாரக மந்திரத்தை முதலில் இந்த உலகத்திலே எடுத்து காட்டக்கூடிய ஒரு பொறுப்பே ஒரு தாயிடம் தானே. அதனாலதான் இந்த தாயினுடைய வடிவத்தில் தான் உலகத்தில் பல தெய்வங்களை எல்லாம் சிற்பியாகப்பட்டவன் கல்லை எடுத்து செதுக்கி வடித்து இருளாயம்மன், வேசியம்மன், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் இப்படியெல்லாம் கண்டானே தவிர உண்மையான தெய்வம் இந்த உலகத்தில் ஒரு தாயும் தகப்பனும் தான் என்று எடுத்து காட்டக்கூடிய காரணத்தினால் அப்பேற்பட்ட இந்த தாய்க்காக சாரிகேசிராகம் என்று போற்றக்கூடிய ஒரு வினோதம் இருக்கின்றது. எல்லாம் இங்க குருநாதன் சிவா பண்ற வேலைதான். மாரியை பொழிபவள் மாரியம்மா, திருமாலிட பொழிபவள் காளியம்மா, அம்மா அம்மா அம்மா. மூன்று தமிழ் தோன்றியும் இடமும் இவள் மூவேந்தர் வடிவந்து முன்மது, இவள் மூவேந்தர் வடிவந்து முன்மது. அவள் நடைபழகி வந்ததென்னையும் இடமும், அவள் நடைபழகி வந்ததென்னையும் இடமும். தாயே சிவகாமி நீ முழுவதை சொல்ல தயவுசை தருணமிதே. அம்மா தாயே சிவகாமி அமைஞ்சது அந்த மாதிரி என்ன ஆகையினால அம்மா நீ சுமந்த பிள்ளை இரகொழிந்த பிள்ளை அம்மா நீ சுமந்த பிள்ளை இரகொழிந்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடு தெய்வம் தாயே அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். அம்மா மண்ணில் என்ன தோன்றும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமலே மழையில்லாத மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் அன்னை சொன்ன வார்த்தையில் இங்கு வந்தது அன்பு என்று சொல்லே தாயம் வடிவில் வந்தது. Yeah.
இருக்கக்கூடிய நந்தவன சோலை, இப்பேற்பட்ட பூங்காவன சோலையை பார்த்தவுடனே வண்ண வண்ண மலர்களும் மலர்களின் மனம் கலந்த வாடையும் ஊர்ந்து செல்லும் நீரோடைகளும் அந்த நீந்தி செல்லும் மீன்களும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அடர்ந்தவனம், கந்தமாவனம், நர்மதாவனம், மரிகிளி வனம் என்று போற்றக்கூடிய இத்தனை வனங்களுக்கு மத்தியில் நாம் வந்திருக்கக்கூடிய வனமோ குறிஞ்சி வனம். குறிஞ்சி என்றால் வசியை தீர்க்கக்கூடிய இடம் அல்லவா? இப்பேற்பட்ட இடத்தை பார்த்தவுடனே எம்மாதிரி முனிவர்கள் எல்லாம் சிந்தை அடக்கி சிறுபுலன்களை காட்டடக்கி விந்தை அடக்கி வீரியத்தால் வீழ்பவன் மனிதனும் தெய்வமாகலாம். அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்களை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதை எக்காலம் என்ற காரணத்தினால் அந்த வனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் புயமலர்களாம் வேண்ட வேண்டும் வேண்டணும். அப்படி என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்ற காரணத்தினால்தான் இந்த மலர்களுக்கும் எமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டல்லவா? அதனாலதான் ஹலோ ஹலோ நதியோரம் கடல் ஒன்று நாடல் கொண்டு நாட்டியமாகுது சொல்லே இவ்விடத்தை சுற்றி பார்த்தால் என் கழகத்திற்கு வழி கிடைக்குமா என்று சற்று ஆராய்ந்து சுற்றி பார்ப்போம். நாராயணா அருமையான கானம். என்ன சுழி சுத்தமுள்ளாம இப்பேற்பட்ட கானம் இந்த பகுதியில் இதரதி கானம். அப்படி என்ற காரணத்தினாலதான் கானத்திற்கு சொந்தக்காரர்கள் யாராக இருக்கலாம்? இப்பேற்பட்ட என்ற ஆத்மாவுக்குள்ளும் என்ற அடக்கத்துடனே லோகத்தை இணைந்து பாடுவதை பார்க்க போனால் மகரையால் மக்ஷையால் பார சரஸ்வதியால் பரிபாதனையால் மகதியால் என்று ஒற்றக்கூடிய யாழின் இனிமையை காட்டிலும் சுரந்தமாக வடித்துக் கொண்டிருக்கக்கூடியது ஒரு சப்தம் தானா? என்ன
சப்தநாத கானமே இப்படி இருக்கின்றது காரணம் என்றால் பூவுலக மங்கைக்கு இப்படி ஒரு புனிதமான குக்கரை அமையாது. ஆகையினாலதான் என்ன இது கந்தர்வலோக மங்கையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தோடு தான் யாழிய வாயபி எவள வாயவொளி ஏழியல் உள்ளவாள் ஏழையுரை வாய வியலில் ஒளியா வயல் வெளியையோல் இயலில் ஒளியால் இருள் என்ற காரணத்தினால் இப்பேற்பட்ட சப்த கானத்திற்குள் ஐக்கியமாக அந்த அலையிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் எமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? இவர்களை முறையோடு சந்திக்க வேண்டும் என்றால் அந்த உள்ளுயிர் தெல்லியிராயின் ஊழ்வினம் எல்லாம் நுழையும் என்ற எப்பேற்பட்ட இசையான ராகம். ஆகையினால்தான் இந்த ராகத்திற்கு நமது ஈடு இறை உண்டோ அப்படிங்கிற காரணத்தினால் ஆமா 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 வாத்தியாரே அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அதிசய ராகம் தேவதை கிடைத்தால் அது என் யோகம், அது என் யோகம். ஒரு புறம் பார்த்தால் விதிரையில் வைரி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகமட்டும் பார்த்தால் இளஞ்செறி ஒளி, முகமட்டும் பார்த்தால் முழுவதும் பார்த்தால் இவன் ஒரு பைரவி, இவன் ஒரு பைரவி. அழகிய ராகம், அபூர்வ ராகம், அதிசய ராகம். இப்படியெல்லாம் கலைகளுக்கெல்லாம் வெளியாக இருக்கக்கூடிய பேர்பட்ட ஓவியமான கற்புக்கணிகளாக நிகழக்கூடிய அனுஷியா, நலாயினி, காரைக்கால் அம்மையார் இவர்களை மிஞ்சும் அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படி என்ற காரணத்தினால்தான் ஆமா வாத்தியாரே, கலையே முன்வெளி கூட கவி பாடுதே,
தலையே பொன்னில் கூட கவி பாடுதே அங்க சிலையே பொன்னில் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே தலையே பொன்னில் கூட கவி பாடுதே போடு விளையாடும் அனுராக நிலையே வாராயுமாலே கவி பாடுதே அங்க சிலையே ஒன்றில் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே தலையே ஒளி கூட கவி பாடுதே இளங்காதல் அமுதாகும் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன் அறியலுற்றேன். ஆதியில் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியானவர் வாமன அவதாரத்தில் பலியை வழிவாங்கின சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீரில் இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்கிற மாதர்கள் தோன்றி அமிர்தவள்ளியை முருகனாக பெற்றவர் திருப்புறம் கீர்த்தனிலே திருமணம் புரிந்துவிட்டார். இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக முருகனை அடையும் காலம் கிட்டியதால் என் முன்னால் கானகத்தில் ஆயலோட்டு கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, கலியுக கந்தனுக்கு வள்ளிக்கும் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது கந்தபுராணத்தின் ஐயத்தின் கணக்காக இருந்தாலும் யாரோ ஒரு பாவலன் நாவலன் விவரமான ஆளு விவேகமான ஆளு பட்டப்பட்டு வடிவழகன் வருகிறார். இவரிடம் என்ன விவரம் இருக்கின்றது சற்றுமுற்று கவனிப்போம். நாராயணா.